பாத்து பாத்து பார்த்தேன். நவருங்க. ஐ பாட்டி. அம்மாடி என் தங்கம் என் கண்ணு. வாங்க பாட்டி, உட்காருங்க பாட்டி. என்னங்க என்னங்க ஏங்க உங்களதான். என்ன சொல்லு. இந்த தடவையாவது நல்ல மூக்குத்தி வாங்கி கொடுக்க போறீங்களா இல்லையா? இது ரொம்ப பழசாயிடுச்சு, நல்லாவே இல்ல. உனக்கு எப்ப பாரு தங்கம் தான். சரிதான், டன் கணக்குல தங்கத்தை வாங்கி கொட்டின மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. போதும் மூடு. எங்க கேளுங்களேன், கோடீஸ்வரன் ஆகணும்னா ஆகணும்னா சொல்லு என்ன ஐடியா வந்துச்சு? அதாங்க, நம்ம கோடீஸ்வரங்க ஆகணும்னா என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட அடி கேக்குறேன். பாவி, எப்பவும் பொதுவாக்கார ஐடியா கொடுப்பேன்ல, எந்த வாட்டியாவது உருப்படியான ஐடியாவை கொடுப்பேன்னு நினைச்சேன். தூங்கு மூஞ்சி தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அம்மா பாட்டி வந்திருக்காங்க. பெரியம்மா பாட்டி வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டாங்களா? அம்மா வந்திருக்காங்களா? வா வா வா. உங்களுக்கு தான் இருக்காங்க பெரிய அம்மா. மறுபடியும் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, எங்களை தொல்லை பண்ண. வளர்ல நிறுத்திட்டு வா. அம்மா வந்திருக்காங்களா? வா வா போலாம். ஏன் அப்படி ஓடுறீங்க? விழுந்துற போறீங்க, பாத்து போங்க. மூடிக்கிட்டு சீக்கிரமா வரியா? இப்படி அவசரப்பட்டுதான் உங்களை நான் கட்டிக்கிட்டேன். வாய்க்கு பூட்டு தான் போடணும், வந்து சேரு. என்னமோ திருவிழால அம்மன் தேர் வந்த மாதிரி அவ்வளவு அவசரமா ஓடுறாரு. தினமும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறியாமா? ஆமா பாட்டி, நான் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறேன். சமத்துமா என் தங்கம். பாட்டி என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு, இருங்க சரி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. என்னம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே வந்து கூட்டிட்டு வந்திருப்போம்ல. என்னமோடா, எப்பவுமே அவங்க வீட்டுல இருக்கணும்னா போர் அடிக்குது. அதான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலான்னு வந்தேன். அங்க மட்டும் வெளியாளுங்க யார் இருக்காங்க? உங்க பெரிய பொண்ணு தானே அத்தை? ஆமா, அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்ல அத்தை. அது என்னமோ உண்மைதான். எத்தனை நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுல உட்கார முடியும்? நல்லா இருக்காதுல்ல. எனக்கு என்ன சொக்க தங்கம் மாதிரி 2 மகனுங்க இருக்காங்க. அதான் சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டேன். சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆகணும்மா. எனக்கு என்னமோ இவங்க இங்கே டேரா போட்டுருவாங்கன்னு தோணுது. என்னால மட்டும் சமாளிக்கவே முடியாது. மீனா, நீ தான் பாத்துக்கணும். நல்லா சொன்னீங்க சாந்தாக்கா. அவங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்களே பாத்துக்கோங்க. தினமும் 4 வாட்டி காஃபி, வாய்க்கு ருசியா பலகாரம் வேணும். இதெல்லாம் என்னால செஞ்சு கொடுக்க முடியாதுப்பா. ஏற்கனவே எனக்கு உடம்பு முடியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் பாத்துக்கணும். பெத்த பொண்ணே அவங்கள சமாளிக்க முடியாம துரத்தி இருப்பா, நம்மளால மட்டும் என்ன முடியும்? ஆமா அப்படிதான் நடந்திருக்கும். இனிமே என்ன பண்ண முடியும்? நமக்கு வேற நம்மளுக்கு வேற வழி வழி இல்ல. இந்த நகை எல்லாம் போட்டா நீங்க சூப்பரா இருக்கீங்க பாட்டி. நிஜமாவா? நல்லா இருக்கேனா? இந்த வயசுல இந்த நகை எல்லாம் எனக்கு எதுக்குமா? இதெல்லாம் மருமகளுங்களுக்கே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. நான் போய் ஃபில்டர் காஃபி கொண்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச முறுக்கு கூட இருக்கு அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பாட்டி, அவங்க 2 பேரும் இப்படி ஓடுறாங்க? உங்களை பார்த்தா பயமா? இல்லம்மா, அவங்களுக்கு என் மேல அன்பு. ஓஹோ. காஃபி நல்லா இருக்குமா? உங்க நகைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு அத்தை. ஆமா அத்தை, உங்க வளையல் கூட நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா அத்தை. அத்தை. பாட்டி, எங்கேயாவது வெளியில போலாமா? எங்கம்மா? பீச்சுக்கு போலாமா? அவ்வளவு தூரம் இல்ல, என்னால வர முடியாது தங்கம். உங்க அப்பா அம்மா அவங்கள கூட்டிட்டு போ. அவங்கள கூப்பிட்டா எப்ப பார்த்தாலும் டைம் இல்ல சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. நீங்க வந்தா அவங்களும் வருவாங்க பாட்டி. நல்ல பேர் வாங்க, இதுதான் சரியான டைம். ஆமா ஆமா, எப்படியாவது உங்க மனசுல இடத்த பிடிச்சிடணும். வாங்க சொன்னா போலாம். கேளுமா, நீ போயிட்டு வா. அவதான் அவள ஆசையா கூப்பிடுறாள் அத்தை, வாங்க போயிட்டு வரலாம். ஆமா அத்தை, நீங்க வந்தீங்கன்னா இவ ரொம்ப சந்தோஷப்படுவா. மாட்டேன்னு சொல்லாதீங்க அத்தை, வாங்க போயிட்டு வரலாம். சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் ஏன் மாட்டேன்னு சொல்ல போறேன்? வாங்க போலாம். ஜாலி பீச். அத்தை, வாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. விழுந்துருச்சு. மீனா, சாந்தா. அம்மா, காமெடி ஆண்டி வந்திருக்காங்க. அம்மா, காமெடி ஆண்டி வந்திருக்காங்கம்மா. என்ன அப்படி பேசுற? அவங்க காதுல விழ போகுது. நீங்க 2 பேரும் எப்பவும் காமெடி பீஸ் தானே பேசுவீங்க. நீ அப்படி சொல்லக்கூடாதுமா, பக்கத்து வீட்டு ஆண்டின்னு சொல்லணும். சரிம்மா.
நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்கக்கா. பரவாயில்லடா, சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? என்னக்கா வேணும்? வேற என்ன, பருப்போ இல்ல சர்க்கரையோ கேட்க வந்திருப்பாங்க. பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. எவ்ளோ நாளா பாத்துட்டு இருக்கோம், இது கூட தெரியாதா என்ன? சரி, ஒரு கிளாஸ் சக்கரை கொடு, நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன். நல்லா குடிப்பீங்க, தினமும் இதே கதை தான். என்ன மீனா, உங்க அத்தை வந்திருக்காங்க போல இருக்கு. உடம்புல நகையா ஜொலிக்குது. அவங்களுக்கு எவ்ளோ இருந்தாலும் எங்களுக்கு என்ன லாபம்? பாரு மீனா, உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன யோசனை? உங்க அத்தைய காக்கா பிடிச்சி நல்ல பேர் வாங்கி நகைய பூரா நீயே எடுத்துக்கோ. அப்ப சாந்தாக்காக்கு? சரியான வெகுளியா இருக்கிறியே. சொத்து விஷயத்துல இதெல்லாம் பார்க்க கூடாது. இந்தா அடடா, டீ தூள் மறந்துட்டேன், ஒரு 2 ஸ்பூன் தரியா? பாலாவது இருக்கா இல்லையா? சாந்தாக்கா நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சாந்தா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பாவம் மீனாக்கு இல்லாமலையா? என்னதுக்கா எனக்கு இல்லாம? சரி சரி, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். மீனா, பூர்ணிமா உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொன்னாங்கக்கா. அத்தைய காக்கா பிடிச்சு அந்த நகைய ஃபுல்லா என்னையே எடுத்துக்க சொன்னாங்க. என்கிட்டயும் அதேதான் சொல்லி தொலைஞ்சா. நாம ஒத்துமையா இருக்கிறது சகிச்சுக்க முடியல போல. உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ற ரகம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது. நம்ம புத்தி நல்லா இருந்தா யாரால என்ன செய்ய முடியும்? பூர்ணிமா ஒரு நிமிஷம். சொல்லு சாந்தா. பாருங்க பூர்ணிமாக்கா, இனிமே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. எங்க வீட்ல புருஷங்க எங்களை திட்டுறாங்க. அடேங்க அப்பா, எனக்கு வக்கில்லாம தான் உங்க வீட்டுக்கு வரேனா? சிடு மூஞ்சிங்களா, சிடு மூஞ்சிங்களா. எனக்கும் இருக்கு வீடு வாசல். பாட்டி நீங்க ஊருக்கு போனீங்களாமே, அம்மா சொன்னாங்க. ஆமாமா. பாட்டி நீங்க போவாதீங்க பாட்டி. இங்க இருந்தா எனக்கு நல்ல நல்ல ஸ்டோரிஸ் சொல்லுவீங்க, ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. பாட்டி நீங்க சொல்லி கொடுத்த ஸ்லோகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்படியா? சொல்லு கேப்போம். புத்தே பலம் யசோதைர்யம் நேமயத்மம் மரோஹதான் அஜாத்யம் வாததுக்தம் ச ஹனுமத் ஸ்வர்ணா பவே. பிரமாதம்மா. வா 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 வா, நல்லா பண்ணிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு. கிளாப்ஸ் கிளாப்ஸ் கிளாப்ஸ். வெரி குட் வெரி குட். அக்கா கும்மாவை. ஹை ஃபை. அக்கா கைஃபை கொடு. வெரி குட். சரி. அட சாந்தாக்கா, எதுக்கு என் கைய பிடிச்சி இப்படி முறுக்கிட்டு இருக்கீங்க? அட முதல்ல நீ என் கையை விடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ, இது உங்க கையா? நான் அத்தையோட கையின்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்பா, அந்த நகையெல்லாம் என் கைக்கு வந்ததும் நான் லட்சாதிபதி ஆயிடுவேன். வா, அந்த டைமண்ட் வளையல் பிரமாதமா இருக்கு. அந்த கிழவியை விட என் கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த டாக்டர்ஸ் என்னதான் எழுதுவாங்கன்னு தெரியல. அந்த மெடிக்கல் ஷாப்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கும் புரியாது. பெருசா என்ன இருக்க போகுது நந்தினி? எனக்கு வேண்டியதை நான் வசூல் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேண்டியதை நீங்க வசூல் பண்ணிக்கோங்கன்னு எழுதிருப்பாரு. என்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சுல. சரி சொல்லு பானு, என்ன விஷயம்? என்ன இருக்கு நந்தினி, நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சது, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, அத்தையோட 2 கை நிறைய டைமண்ட் வளையல், 2 மோதிரம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஒரு கை நீ எடுத்துக்கோ, இன்னொரு கை நான் எடுத்துக்கிறேன். அது சரி பானு, முன்னெல்லாம் நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பா சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சுட்டு இருப்ப. இப்ப என்ன இவ்ளோ டல்லா இருக்க? அதெல்லாம் அப்போ நந்தினி. அப்ப கழுத்து என்ன இருக்கு? உனக்கு பாதி எனக்கு பாதி. எம்மா, பாதி பாதியா? ஹே பைத்தியம், நான் அத்தை கழுத்துல இருக்கிற நகைய சொன்னேன். அப்பா, பயந்தே போயிட்டேன். அது சரி, 2 நெக்லஸ் இருக்குல்ல, அந்த பெரிய நெக்லஸ நான் எடுத்துக்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன நெக்லஸ நீங்க எடுத்துக்கோங்க. நான் உன்னை விட பெரியவ, இந்த வீட்டு பெரிய மருமக. அந்த பெரிய நெக்லஸ நான் தான் எடுத்துப்பேன். ஆஹா, முடியாது, பெருசு எனக்கு தான். சொல்றத கேளு மீனா, அந்த பெரிய நெக்லஸ் எனக்கு தான். அது சரி, என்ன முகத்துல இந்த காயெல்லாம்? ஒரு நாள் கீழே விழுந்துட்டேன், எங்க வீட்டுல என்ன கண்டுக்கிறவங்க யாருமே இல்ல. இதெல்லாம் என் கையால நானே எழுதிக்கிட்டேன், என் தலையெழுத்து. என்ன சொல்ற பானு? என்னன்னு சொல்லுவேன், என் மகன் மருமக தானேன்னு என் நகை பணம் எல்லாத்தையும் அவங்களுக்கே வாரி கொடுத்துட்டேன். அன்னையில இருந்து அவங்க என்ன கவனிக்கிறதையே விட்டுட்டாங்க. அடடா. பாரு மீனா, உந்த சின்ன பர்சனாலிட்டி, உனக்கு அந்த பெரிய நெக்லஸ் செட்டே ஆகாது. அதுவே சின்ன நெக்லஸா இருந்தா உன் கழுத்துக்கு சும்மா நச்சுன்னு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியா? அந்த சின்னது எனக்கு அழகா இருக்குமா? ஆமா மீனா, நீ என் தங்கச்சி மாதிரி. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? சொல்லு. சரிக்கா, நீங்க இவ்ளோ தூரம் சொல்லும் போது நான் ஏன் உங்க பேச்சு தட்ட போறேன்? ஓகே. இத பாரு நந்தினி, என் அனுபவத்துல நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் பண்ண தப்ப நீ மட்டும் பண்ணிடாத. சரி சரி, வா போலாம். அத்தை மனசு மாறுறதுக்குள்ள அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வா வாங்க. வா. நீ இருக்கிற வரைக்கும் உன் சொத்தை நீயே உன்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ. இவங்க ஏத்தி விடுறதுக்குனே வந்திருக்காங்க போல. ஆமா,
இந்த ஃப்ரெண்டு எங்க கிடைச்சாங்களோ என்னமோ. அப்படியெல்லாம் நடக்காது பானு. என் மருமகளுங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன மாமியாரா இல்ல, தாய் மாதிரி பாத்துக்கறாங்க. பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. சொத்தை கொடுக்கும் போதுதான் தெரியும். ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? இவங்க மூட்டையை அவுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டோட பேச்ச கேட்டு மனசு மாத்திக்காம இருந்தா சரி. சரி பானு, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? ஐயோ, இப்ப இவங்களுக்கு காஃபி வேற போடணுமா? தெரியலப்பா. வேணா நந்தினி, அந்த பழக்கத்தெல்லாம் நான் எப்பயோ விட்டுட்டேன். அப்பா, நம்மளுக்கு வேலை மிச்சம். ஆமா ஆமா. ஏன், என்னாச்சு? காஃபி டீனா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இஷ்டம்தான், ஆனா நான் கேட்டாலும் இதே சாக்கா வச்சுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பா. எதுக்குடா வம்புன்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். சரி நந்தினி, அப்ப நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பத்திரமா இரு. ஆமா, கிளம்பலாமா? இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. வாங்கப்பா, உங்க 2 பேருக்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காருங்க. என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அரைச்ச மாவையே அரைக்க போறாங்க, வேற என்ன? சொல்லுங்கம்மா. என் மருமகளுங்க, அதான் உங்க பொண்டாட்டிங்க ரொம்ப நல்லவங்கடா. இந்த நாளும் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க? மருமக 2 பேரும் அம்மா கிட்ட நல்லா மார்க் வாங்கிட்டாங்க போல இருக்கு. அத்தைக்கு நம்ம மேல நல்ல எண்ணம் தான் இருக்கு போல. அப்படிங்கிறீங்களா? எனக்கும் அப்படிதான் தோணுது. மூட்டையா பேச்சு நல்லதா இருக்கும். நகையை மட்டும் மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. அது அவங்களோட கடமைம்மா. அப்படி சொல்லாதடா. இந்த காலத்துல எத்தனை மருமகளுங்க அவங்களுடைய கடமையை நிறைவேத்துறாங்க. என்ன ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவடா. அத்தை நம்மள பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆனா நகைங்க விஷயத்துலதான் கஞ்சம். எந்த தாய் பிள்ளைங்களா இருந்தா என்ன, உங்களை நம்பி வந்திருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நல்லபடியா பாத்துக்கோங்க. நாங்க அப்படிதாம்மா பாத்துக்கிறோம். அவங்களுக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்ல. பாத்துக்கிறீங்க. தாய்க்கு ஏத்த மகனுங்க. நான் எப்பவும் இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்ல. இங்க வந்ததுல இருந்து எனக்கு எந்த கவலையும் இல்ல. அது மட்டுமா, என் வயசை கூட மறந்து அவங்க கூட சின்ன குழந்தை மாதிரி ஆடி பாடி விளையாடிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் செல்ல மருமகளுங்க என் மேல காட்டின பாசம்தான். அத்தை மனசுல நம்ம மேல இவ்ளோ அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. ஆமாங்கா, அத்தை விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டோம். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா இவங்க என் வயித்திலேயே பிறக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நாங்க இல்ல அத்தை, நீங்க எங்களுக்கு கிடைச்சதா எங்க குடுப்பன. அந்த பாலா போன நகைக்காக அத்தைக்கு பொய்யா சேவை செஞ்சோம். என்னம்மா கண் கலங்குறீங்க? இல்லப்பா, இது ஆனந்த கண்ணீர். ஆமாம்மா, எத்தனை நாளா அவங்களோட மதிப்பே எங்களுக்கு தெரியல. எங்க அம்மாவை இவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் கிரேட்டு தான். நீங்க எங்களுக்கு அத்தை இல்ல, அம்மா. எங்க பிறந்த வீட்டுல கூட இவ்ளோ அன்பா பாத்துக்க மாட்டாங்க. சரிம்மா, சீக்கிரமா கிளம்புங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நாங்க கீழே வெயிட் பண்றோம். சரிப்பா, நீங்க போங்க, நான் வரேன். சாந்தா, மீனா, இங்க வாங்கம்மா. இதோ வந்துட்டோம் அத்தை. இத பாருங்கம்மா, நீங்க என்ன இவ்ளோ நாளா ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தங்க மனசுமா. உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா வேற வழி இல்ல, கிளம்பிதான் ஆகணும். போயிட்டு வரேன். பசங்களை நல்லா பாத்துக்கோங்க. இந்தாங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச நகைங்க. நீங்க 2 பேரும் சரிசமமா எடுத்துக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருங்க. பசங்க பத்திரம். போயிட்டு வரேன். பாட்டி நீங்க போகாதீங்க பாட்டி, இங்கே இருங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. சீக்கிரமா திரும்பி வந்துடுவேண்டா, அழாத. நல்லா படிக்கணும், சரியா? அத்தை நீங்க போகாதீங்க அத்தை. வேணாம் அத்தை, நீங்க போகாதீங்க. நீங்க எங்க கூடவே இருங்க அத்தை. இங்கே ஆமா இருங்க. அத்தை, இங்கே இருங்க. நான் எங்கம்மா போறேன்? அடிக்கடி வரதானே போறேன். அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணோம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அட, என்ன ஆச்சு? எதுக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நீங்க மன்னிக்கலனா நாங்க மனுஷங்களே இல்ல அத்தை. அத்தை இத்தனை நாளா உங்க நகைக்காக தான் நாங்க பொய்யா விழுந்து விழுந்து வேலை செஞ்சோம். உங்க மனசுல எங்க மேல இவ்ளோ அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. உங்க அன்பை புரிஞ்சுக்க முடியாம நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். உங்க மன்னிப்புக்கு கூட நாங்க தகுதி இல்லாதவங்க. பரவாயில்லம்மா, விடுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க சின்ன பசங்க, அறியாத வயசு. உங்க தப்ப உணர்ந்துட்டீங்க. இதுக்கு மேல மன்னிப்பு எதுக்கு? எந்திரிங்க. விடுங்க பாட்டி, அவங்க தான் மன்னிப்பு கேட்டு அழுறாங்கல்ல, மன்னிச்சு விட்டுருங்க. தப்பு தங்கம், பெரியவங்கள அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு நகையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீங்க எங்க கூடவே இருங்க போதும். அதான் எங்களுக்கு மகாபாக்கியம். கடவுளே, இதை விட மிகப்பெரிய பாக்கியம்
இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்?